ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் நம்மளால் ஏன் இன்னும் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ண முடியலை, யூடியூப்பில் ஏன் நம்மளால் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க யூடியூப் சம்மந்தமான நம்ம பண்ணக்கூடிய நம்மளோட சேனலுக்கு நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை மட்டும்தான் நான் பார்க்க போகிறோம். உடனே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த தவறுகள் இந்த செட்டிங் நீங்கள் பண்ணுங்கள், இந்த ரெக்கமெண்டேஷனுக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல. நான் முழுக்க நம்ம சைடு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய சின்ன யூடியூப்பர்கள் பண்ணக்கூடிய தவறுகளை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அதுவும் நான் உண்மையான சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்த கமெண்ட்டை வச்சியும் நான் நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபரோட சேனல்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் தான் இன்றைக்கி லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மட்டுமே முழுசாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தெரியாது. இதில் நிறைய பேருக்கு நெகட்டிவாகவும் தோணலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் தோணலாம். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் இதை தப்பை பண்ணாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா நான் அவங்க சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ நாள் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்களோட சேனலாக தான் ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்களா, அவங்களோட சேனல் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக், வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகாதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான். நம்மளோட சேனலுக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பாக முடியும். நீங்கள் எத்தனையோ யூடியூப் டெக் சேனல் பார்க்கலாம். டெக் சேனல் அப்படின்னா என்னன்னு மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒய்டி ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ், ஒய்டி ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த டேப்ஸ், அது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன ஆன் பட்டன் இருக்கும். அதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு பட்டன் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் சஜஷனில் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருன்னு பார்க்குறது, அப்புறம் கமெண்ட் ஏதாவது பேட் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் யூடியூப்பில் இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூடியூப்பில் வரோம், ஒரு சேனல் ரன் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லே ஃபஸ்ட்டு சேனல் வச்சுருக்க யாருக்குமே அந்த அளவுக்கு நுணுக்கமான விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது. நான் ஒன்றா தான் கற்றுக்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு மிஸ்டேக்கும் எனக்கு நடக்கும்போது அதுக்கான தேடலை நான் தேட ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பேட் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த பேட் கமெண்ட்டை எப்படி நம்ம பிளாக் பண்ணணும், அந்த பேட் கமெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வியூஸ் போகாமல் இருந்துச்சு. வியூஸ் போகலைன்னா என்ன பண்ணணும், நான் தம்ப்லைன் நல்லா கொடுக்கணும், டைட்டில் நல்லா கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் கீவேர்டுனா என்ன, அதை எப்படி செட் பண்ணணும், அப்புறம் டேக் இருக்குது, அந்த டேக் ப்ராப்பராக எந்த இடத்துல செட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோவை அப்லோட் பண்ணும்போது, அதாவது விசிபிலிட்டிங்கிற ஆப்ஷனில் அப்லோட் பண்ணும்போது எந்த இடத்துல அப்லோட் பண்ணாது, அது பப்ளிக்கில் கொடுக்கணுமா இல்லை ஷெட்யூல் பண்ணணுமா, இல்லை எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு பேசிக்காக இருக்கக்கூடிய சின்ன யூடியூபர்களுக்கு ஆரம்ப நிலையில் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. போக போக கற்றுப்பாங்க சீக்கிரமாக. ஆனால் எனக்கு தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதுக்காக உதவக்கூடியது தான் இந்த டெக் சேனல். ஓகே, நான் இப்போ டெக் சேனல்காரங்களை யாருமே நான் குறை சொல்ல போகிறதே இல்லை. ஏன்னா அது அவங்க கற்றுக்கிட்ட நாலேஜை அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் செட் பண்ணுங்க, இந்த பட்டனை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க மேலே நான் எந்த குறையும் சொல்ல வரல. சொல்ல வர்றது எல்லாமே நான் உங்களை பற்றி தான் சொல்ல வரேன். உங்கள் சேனலில் வியூஸ் போகாதுக்கும், நீங்கள் இன்னமும் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும். நான் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் 4 வருஷமாக யூடியூப் சேனலில் இருக்கிறேன், இது வரைக்கும் என்னோடய வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியலை, என்ன வீடியோ போடுறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான். இப்போ அவங்க சொல்லுவாங்க நான் எல்லா டெக் சேனலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய முதல் தவறு என்னன்னா, எல்லா டெக் சேனலையும் பார்த்து உங்களோட சேனலில் நீங்கள் சில மாற்றங்களை பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தான், சிஸ்டர் நான் ஒரு டெக் சேனலில் பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னோட சேனலில் நான் சேஞ்ச் பண்ணினேன். அவங்க சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 10 days வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை கேட்டுட்டு 10 days வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். 10 daysக்கு அப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ எதுவுமே அதுக்கு முன்னாடி 1000 வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 வியூஸை விட தாண்ட மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யூடியூப் பற்றி கற்றுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் டெக் சேனலை தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் யூடியூப் சேனலில் நீங்கள் சீக்கிரமாக மானிட்டேஷன் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க டிப்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அதாவது அப்ளை பண்ணுங்கள் உங்கள் சேனலில். இப்போ நிறைய
நிறைய டெக் சேனல் இருப்பாங்க, நிறைய பேர் அவங்கவுங்க ஆங்கிளில் அவங்கவுங்க என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க, இதை பண்ணுனா நம்ம வந்து முன்னேறிடலாம், இதை பண்ணினா நம்ம சீக்கிரமாக காசு பார்த்துடலாம், இதை பண்ணினா நம்ம மானிட்டேஷன் ஏர்ன் பண்ணிடலாம், இதை பார்த்துட்டா நம்ம வந்து லட்ச வியூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனசு வந்து இங்கே அங்கேன்னு சொல்லி அலப்பாஞ்சிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை புதுசாக வந்த யாராக இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள்னால நம்ம முக்கியமாக போட்டு விடக்கூடிய முக்கியமான பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவில் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இல்லை. நான் இன்றைக்கி ஒரு செட்டிங் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த செட்டிங் வந்து உடனே ஆன் பண்ண உடனே எனக்கு 1000 வியூஸ் பெருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் இன்றைக்கி தம்ப்ளைனை பற்றி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா தம்ப்ளைன் வந்து ஒரு விஷயமா நம்ம கற்றுக்கிட்டோம், ஒரு எடிட்டிங் ஆப்பில் நம்ம தம்ப்ளைன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்பில் ஒர்க் அவுட் ஆகலன்னா இன்னொரு ஆப் பெஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்மளோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. வீடியோவில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சொன்னல, இன்னைக்கு மார்னிங் வந்து நான் ஒரு 10 சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்மளோட ரெகுலர் கமெண்ட் பண்ணக்கூடிய சேனலை அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இவ்வளோ நாள் ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாமே சூப்பர் நல்ல இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க சேனலில் ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டிருக்காங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான தம்ப்ளைன் வந்து இன்னும் மேக் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி ஈஸியாக தம்ப்ளைன் மேக் பண்ணுறது எப்படின்னு, அதாவது பேசிக்காக ஒரு சேனல் வச்சுருக்கவங்க எப்படி தம்ப்ளைன் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கூட அவங்க பார்த்துட்டு சூப்பராக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தம்ப்ளைனை இன்னும் அவங்க சேஞ்ச் பண்ணலை. அப்புறம் அந்த டைட்டிலாக இருக்கட்டும், வீடியோவோட அந்த டூரேஷன் இருக்குல்ல, அந்த ஷேப்ஸ் இருக்குல்ல, வீடியோ லாங் வீடியோக்கு வந்து ஹரிசாண்டல் மோடில் அப்புறம் வெர்டிக்கல் மோடில் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை கூட அவங்க வந்து ஃபாலோ பண்ணல. இப்படி இருக்கும்போது அவங்க வந்து எத்தனை டெக் சேனலில் பார்த்தாலுமே அவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட சேனலோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க நம்ம மட்டும்தான் காரணம், மற்ற யாரும் காரணம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் எல்லாரும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களோட சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்காக நீங்கள் ஒரே ஒரு டெக் சேனல் இருக்காங்களா, அவங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் எல்லாரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணுவேன், இவங்க ஒரு டிப்ஸ் சொன்னாங்கன்னா அதையும் நான் என்னோட சேனலில் போடுவேன், இன்னொருத்தவங்க ஒரு டிப்ஸ் சொன்னாலும் அதையும் நான் அப்ளை பண்ணுவேன், இல்லை அந்த நான் அப்ளை பண்ண டிப்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொன்னாலும் அதையும் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகாது. இது நான் ஷுவரிட்டியே சொல்லிக்கிறேன். யூடியூப் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணுங்கள், அதை நல்ல முறையில் எடிட் பண்ணுங்கள், உபயோகமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அது என்ன கேட்டகரி அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான தம்ப்ளைன், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான டேக், அதுக்கான கீவேர்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு யூடியூப். நீங்கள் வந்து டெக்குக்காரங்க சொல்கிறாங்கப்பா இன்றைக்கி இந்த ஒரு ஆப் இருக்குது, இங்கே போய் கீவேர்டு எடுங்க, அந்த ஒரு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் கோச்சிங் சேர்ந்துக்கோங்கப்பா, நான் உங்களுக்கு பெய்டு கோச்சிங்கில் சூப்பராக சொல்லி தருவேன் எல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டு தான், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இது எல்லாமே கரெக்டு. ஆனால் உங்களுக்கு அவங்க சேனலில் ஃபாலோ பண்ணி இப்போ உங்களுக்கு ஏதாவது யூஸாக இருந்திருக்கா? இல்லை நான் ஒரு சேனலில் ஃபாலோ பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நியூவாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வெறும் 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறாங்க. சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லைங்க, அவங்க வாட்ச் வரையும் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அவங்களே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோ அதுவும் நம்ம சொல்லிடலாம். ஏன் நான் அதுக்காக என்னோட சேனலை பார்த்து தான் அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க, என் ஃபுல் கிரெடிட்டும் எனக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க நம்ம கொடுத்த டிப்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த நாலேஜை வந்து அவங்க கேதர் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு நான் முழுக்க நான் காரணம்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட உழைப்பு, அவங்க நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா இது என்னோட அனுபவத்து மூலமாக நான் சொன்னது. இப்போது நீங்கள் எல்லாரும் எத்தனை சேனலில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சேனலுக்கு வியூஸ் போகாதுக்கும் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி ஆகாதுக்கும் இனிமே நீங்கள் பணம் சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கும் யார் ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் மட்டும்தான். ஏன் உங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சேனல் உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெக் சேனலில் போயிட்டு ஒய்டி ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை பேசிக்காக நம்ம டிஃபால்ட்டாக பண்ணக்கூடிய
இருக்கக்கூடிய யூடியூப் செட்டிங்காக இருக்கட்டும், இதை மட்டும்தான் நீங்கள் வந்து கற்றுக்கிடணும். நீங்கள் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சேனலில் வந்து அவங்க ஒரு விதமான கண்டென்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா யூடியூப்பில் வந்து இந்த மாதிரியான கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிம்பாங்க. இன்னொரு சேனலில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ஒரு ஆப்பில் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் டெக்குக்காரங்களை நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க அதை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், அவங்க ஒரே வேயை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் 10க்கு மேற்பட்ட வேஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்பீங்க, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டுட்டு நிறைய வந்து வியூஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது இன்னொரு தரப்பு எப்படி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, உங்களுக்கே வியூஸ் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டெக்கை பற்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இங்கே டெல்லியில் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர்ஸ் லைஃப்பில் வாழும்போது அதில் ஒரு டிப்ரெஷன் ஆச்சு தான் எனக்கு வந்து ஓகே ஃப்ரீயாக மைண்டை ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு நிறைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அப்புறம் நான் என்னோட ஒரே ஒரு வீடியோ வந்து என்னால் ஒரு வருஷம் போராடி பார்த்தோம் யூடியூப்பில் என்னால் எதுவுமே ஒரு மூவ் ஆன் கூட பண்ண முடியலை. அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப்பே வேண்டான்னு சொல்லிட்டு நான் விட போகிற நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம யூடியூப்பை வந்து நம்ம பந்த் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் போது என்னோட நிலைமையில் இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் அதான் லட்ச வியூஸ் போச்சுங்க. 3 டேஸில் லேக் கணக்கில் வியூஸ் போச்சு அந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே நம்ம இந்த யூடியூப் சேனலை விட்டு போகிறத விட இந்த யூடியூப் சேனலில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதை பேசிக்காக இருந்து வரக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த உமா ஃப்ரம் தென்காசி சேனலை நான் வந்து ஒரு டிப்ஸ் சேனலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் அதில் வந்து என்னென்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பேசிக் செட்டிங் நம்ம பண்ணணும், ஒரு ப்ராப்பராக ஒரு சேனல் செட் பண்ணும்போது நம்ம கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நம்மளோட சேனலில் டேக் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெக்குக்காரங்க சொல்லாத நுணுக்கமான டிப்ஸுகளை தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், இன்னொரு தரப்பு சொன்னாங்களே உங்களுக்கே 1000 வியூஸ் கூட போகலை, 2000 வியூஸ் கூட வரல, உங்களுக்கே வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும், எனக்கு வியூஸ் வரல அப்படின்னா என்னோட கண்டென்ட் வந்து தேவைப்படுறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா உங்களை பிடிச்சி நிறைய பேர் உங்களோட கண்டென்ட் தேவைப்படும்ல, அவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ என்னோட இது வந்து வியூஸ் போகுது போகலை அப்படிங்கிறத பற்றி நான் தான் கவலைப்படணும். நான் இது வரைக்கும் நான் கவலைப்பட்டதே கிடையாது. என்னோட வீடியோவில் 1000 வியூஸ் போனாலே எனக்கு லட்ச பேர் எனக்கு வீடியோஸ் வந்து வியூஸ் போனதை அர்த்தமாக நான் எடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் அதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் பண்ணக்கூடிய கமெண்ட் வந்து ஓகே இன்னைக்கு அவங்க தேங்க்யூ சூப்பர் சொன்னாங்களே, ஓகே அவங்க இன்னைக்கு இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கல, எனக்கு அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் அந்த அப்படி சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். நம்மளோட சேனல் வந்து செகண்ட் பேமெண்ட்டுக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, எனக்கு இப்போ வந்து யூடியூப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டனோ எனக்கு தெரியாததை நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நானாக தான் ஒவ்வொரு விஷயமா சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நீங்களே சர்ச் பண்ணி தானே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, நான் சர்ச் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். அதுக்காக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை போய் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இவங்க சொன்னாங்க நீங்கள் போய் சர்ச் பண்ணி கீவேர்டு யூஸ் பண்ணுறது, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ண மாட்டேன். யூடியூப்னாலே பேசிக்காக நம்ம வந்து இதை ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அந்த வீடியோ கைட்லைன்ஸ்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அந்த வீடியோவுக்கு தேவையான டைட்டில் கொடுங்க. ஏன் நம்ம டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா யூடியூப் டீம் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அனலிட்டிக் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் அனலிட்டிக் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கீவேர்டு இருக்குள்ள அந்த டேக் வந்து என்ன நேமில் நீங்கள் கொடுக்குறீங்க, இப்போ பிரியாணி ரெசிபி இல்லை வந்து ஒரு க்ளோசரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது ரிலேட்டட் யார் வீடியோ பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் உங்கள் வீடியோ சேர்க்கறதுக்கான ஒரு கீவேர்டு, அவ்வளோதான். இதை நீங்கள் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா எப்போவாது யாராவது கொஞ்சம் மெம்பருக்கு மட்டும்தான் உங்கள் வீடியோ வந்து ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் இந்த கீவேர்டு, இந்த டேக், இந்த டைட்டில், இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புளுக்கு கொண்டு ஷோ கொடுப்பாங்க யூடியூப் சைட்லேருந்து. இதுதான் டிஃப்ரெண்ட். இது தெரியாமல் நிறைய பேர் நிறைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி அதை அப்ளை பண்ணுறது, அவங்க ஒரு சேனல் சொன்னாங்கன்னா அதை அப்ளை பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நம்மளே தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் நிறைய சேனலில் பாருங்கள், ஆனால் யாராவது ஒருத்தங்க டிப்ஸு, நான் அதுக்காக என்னோட தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். யார் டிப்ஸ் உங்களுக்கு ஜென்யூனாக இருக்குது, ஓகே இவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டிப்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, இதிலும் ஒரு வீடியோ இதுக்கும் நீங்கள் வியூஸுக்காக தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள நான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன். என்னோட பயணம் எனக்கு நான் யூடியூப்பில் இருக்கும்போது நான் நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணும்போது யாருமே எனக்கு ரிப்ளை பண்ணலை. அந்த தவறை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாருக்குமே இப்போ ஒரு 3 டேஸாக வந்து நான் கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண முடியல சம் ரீசனால். ஆனால் நான் ரெகுலராக எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் வீடியோவாகவுமே நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இப்போவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான டிப்ஸில் ட்ரிக்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். உங்களோட சேர்ந்து தான் நானும் பயணிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு என்னோடய சேனல் பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோடய சேனலில் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் டிப்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூடியூப்பில் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் சேனலை மானிட்டேஷன் பண்ண முடியாததுக்கும் உங்கள் சேனல் வியூஸ் கம்மியாகிறதுக்கும் யார் காரணம்? நீங்கள் மட்டும்தான். சேஞ்ச் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் வந்து உங்களோட வீடியோ உங்கள் கையிலங்க. நன்றி.